குருஜி அவர்களை அன்போடு ஸ்ரீ சாந்தா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி அன்புடன் வரவேற்கின்றோம். Welcome us on this auspicious occasion. Namaste Prabhodaya Ekadandaya Varavitna Vinadane Devasudaya Sri Vardhamurtaye Namo Namaha Agajana Ratmakam Gajanam Gaisham Anekadanta Bhattanam Ekadanta Upasmake Om Krishnaya Gaya Sarvagaya Gatte Sarvavishna Prasanaya Sarvarajyavasigaraya இந்த ஓர் அற்புதமான வாய்ப்பை எனக்கு நல்கிய இறைவனுக்கு முதற்கண் நன்றி. இதை ஓர் அற்புதமான வாய்ப்பு என்று நான் சொல்வதற்கான காரணம் முச்சங்கமம். ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என்கிற 3 முக்கியமான பகுதியினர் இந்த இடத்திலே குழுமி இருப்பதால் என்னை 2 வாரங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை கிரிவலப்பாதை நடைமேடையிலே சந்தித்த உங்கள் பள்ளியின் முதல்வர் இந்த விழாவிலே வந்து பேச முடியுமா, மாணவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்க முடியுமா என்று கேட்ட பொழுது, திருவண்ணாமலை கிரிவலை பாதை விட்டு சந்நியாசம் தரித்த நாள் முதல் அந்த இடத்தை விட்டு எழுந்தே வராத கடைசி மூச்சு வரை அங்கேயே இருந்து என் சந்நியாசத்தை கழிக்க வேண்டும் என்று இருந்த நான் எப்படித்தான் நான் எழுந்து இப்பொழுது உங்கள் முன்பு வந்து நிற்கிறேனோ தெரியவில்லை. இதை ஒரு இறை செயலாக நான் பார்க்கிறேன். உங்களிடம் நான் என்ன பேச வேண்டும் என்று கடந்த 2 வாரங்களாக இறைவனிடம் தியானித்தபடி, என் கைகளை நீட்டியபடி என்ன நான் பேசணும் இந்த 3 பேர்கிட்ட, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் கிட்ட என்று சொன்ன பொழுது இறைவன் என் கையிலே ஒரு பெரிய கண்டென்ட்டை வச்சு இதை போய் பேசிட்டு வா என்று சொல்வது போல நான் உணர்ந்து இப்பொழுது நான் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். அந்த கண்டென்ட்டை இப்ப என் கையில வச்சிருக்கிறேன். அன்பார்ந்த மாணவர்களே, நீங்கள் என் உயிர். மாணவர்களை என் உயிர் என்று நான் சொல்வதற்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு கடைசியில தெரிஞ்சிடும். மாணவர்களே, நீங்கள் ஒரு விவசாய நிலம், நீங்கள் ஒரு விளை நிலம். இந்த விவசாய நிலத்துல ஒரு விதையை சரியான முறையிலே கரெக்டா விதைத்து விட்டால் அந்த விதை கரெக்டா அது முளைச்சு துளிர் விட்டு ஒரு பெரிய மரமாக வந்து நின்று அந்த நிலத்துக்கும் பயனளித்து அதை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் பயனளித்து எதிர் வருகிற தலைமுறையினருக்கும் பயனளித்து நிற்கும் என்கிற உறுதிப்படியால் நான் இப்பொழுது என் கையிலே ஒரு 10 விதைகளை தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாணவர்களாகிய இந்த விளை நிலத்திலே இந்த 10 விதைகளையும் விதைக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். மாணவர்கள் தயவு செய்து காது கொடுத்து நான் என்ன சொல்கிறேன் என்று கேட்டாலே போதுமானது. அந்த விதை நிலம் உங்கள் நிலத்திற்குள்ளே வந்துவிடும். நான் விளை நிலம், விவசாய நிலம் என்று சொல்வது உங்கள் மனது. அந்த மனதிற்குள்ளே நான் ஒரு சில கண்டென்ட்டை விதைப்பதற்கு வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். முதல் விதை நேர்மை. என்னுடைய வயது இன்றைக்கு 46 ஆகிறது. நான் ஒரு சில யோக முறைகளை பயிற்சி செய்திருக்கிறேன், ஒரு சில பிரின்சிபிள்ஸோட வாழ்ந்திருக்கிறேன், கொள்கைகளோட. இத்தனையும் கடந்து வந்து நான் சொல்கிறேன், 46 வருட இந்த தவ வாழ்க்கையிலே நான் சொல்கிறேன், நேர்மை என்கிற இந்த ஒற்றை கருவியே போதுமானது. மாணவர்களாகிய நீங்கள் கோவிலுக்கு போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம், நெத்தியில பட்டு போட்டுக்க வேண்டாம், கடவுளை வழிபடக்கூட வேண்டாம். 24 மணி நேரமும் நேர்மையாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், மூளை முடுக்கில் எல்லாம் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால், எல்லா சம்பவத்திலும் நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால், எல்லா பிரச்சனையிலும் நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால், சத்தியமாக என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் அருகிலே இறைவன் இருப்பார். அப்போ நேர்மை இல்லாதவங்க பக்கத்துல இறைவன் இருக்க மாட்டாரான்னு கேட்டா இருக்க மாட்டார். சத்தியமாக என் அனுபவத்திலே சொல்கிறேன். என்னை கண்மூடித்தனமாக நம்புங்கள், கொஞ்சம் விலகி தூரமாக நிற்பார் நேர்மையற்றவர்களிடம். ஆனால் நீங்கள் நேர்மையாக இருந்தால் என்னால வாழ முடியாதே, பொழைக்க முடியாதே, பணம் சம்பாதிக்க முடியாதே, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் என்னால வாழ முடியாது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், அதற்கு அடுத்து ஏதாவது ஒரு அவகாசம் இருந்தால் உங்களிடம் வந்து நான் மறுபடியும் நான் பேசுகிறேன், அதற்கு என்ன பேச வேண்டும் என்று. நான் உங்களிடம் இலங்கை ஜெயராஜ் என்கிற ஒரு பெரிய மகானை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறார். அது என்னன்னா, உண்மை பொய் அப்படிங்கிற 2 விஷயத்தை பத்தி அந்த இலங்கை ஜெயராஜ் என்கிற ஒரு மகான் ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறார்.
அது பல பேருக்கு புரியல, எனக்கு கூட புரியல. நான் ரொம்ப நாள் கழிச்சுதான் நான் அதை புரிந்து கொண்டேன். அதை இந்த இடத்திலே உங்கள் முன்பு நான் கடத்த வேண்டும் என்று வந்திருக்கிறேன். உண்மை பொய். இந்த பொய் தான் இந்த உலகத்துல நீங்களே உங்களுக்கே தெரியும், பொய் சொல்றதுன்னு ரொம்ப விரும்புறோம். ஏன்னா பழிக்க முடியல, வேற வழி இல்ல, பொய் சொல்றோம். உண்மை முடியல, உண்மை முடியல, பொய் நல்ல உலகம் முழுவதும் சுற்றுகிறது. ஒரு வியாபாரி ஒருவன் ஒரு பொருளை விற்பதற்காக, பிசினஸ் மேன் ஒரு பொருளை விற்பதற்காக ஒரு 10 பேர்கிட்ட வர்றான். வாயை திறந்த பொய்யாக சொல்லி அந்த பொருளை அந்த 10 பேர்கிட்ட வித்துட்டு அந்த வியாபாரி போயிட்டான். போனதுக்கு அப்புறம் தான் அந்த 10 பேருக்கு தெரியுது, அடடடா நம்மளை ஏமாத்திட்டான், அந்த 10 பொருளை இந்த பொருளை வந்து நம்ம கிட்ட வித்துட்டான் என்று அந்த வியாபாரியை போய் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு, டேய் நீ எங்களை ஏமாத்துனது கூட முக்கியம் இல்ல, இந்த பொருளை நீ வித்தது கூட முக்கியம் இல்ல, அந்த பணத்தை நீ எடுத்துக்கிட்டது கூட முக்கியம் இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, எப்படி அந்த பொய்யை நீ உண்மை மாதிரி சொன்ன? மாணவர்களை உற்று நோக்குங்கள், இந்த வார்த்தை உற்று நோக்குங்கள். பொய்யை உண்மையை போல் சொல்வது. ஒரு ஊர்ல ஒரு புலி ஒண்ணு நுழையுது. அந்த ஊர்ல இருக்கிற ஆடுகளையும் மாடுகளையும் எப்படியாவது கடிச்சு சாப்பிடலாம்னு நுழையுது. மக்கள் எல்லாம் அந்த புலியை அடிச்சு விரட்டிட்டாங்க. அந்த புலி பாக்குது எப்படி உள்ள நுழையிறது இந்த ஊருக்குள்ள அப்படின்னு. என்ன பண்ணுதுன்னா, பசுத்தோலை போர்த்தி கொண்டு, பசு போன்ற முகத்தை, பசு போன்ற உடல், கை கால் வால் எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த புலி அந்த ஊருக்குள்ள வருது. எல்லாரும் அதை பசுமாடு என்று நம்பிவிட்டார்கள். அந்த புலி ஊருக்குள்ள வந்து ஆடு மாடுகளை எல்லாம் அப்படியே சாப்பிட்டுட்டு அது போகுது. இந்த விஷயம் பசுமாட்டு கூட்டத்துக்கு தெரிய வந்த உடனே, ஓ அந்த புலி வந்து தன்னுடைய சுயரூபத்திலே உள்ள போக முடியலையா, நம்மளோட வேஷத்தை போட்டு உள்ள போச்சா என்று சொல்லும் பொழுது அந்த பசுமாடுகளுக்கு பெருமை. இந்த விஷயம் புலிக்கூட்டங்களுக்கு தெரிய வந்த பொழுது, ஓ நம்மளுடைய சுயரூபத்தில் அவனை போனப்போ அவனை அடிச்சு விரட்டிட்டாங்களா, வேற ஏதோ ஒரு ஜீவராசியுடைய சுயரூபத்துல போகும்போதுதான் அவங்க வந்துட்டு வரவேற்றாங்களா என்று சொல்லும் பொழுது புலிக்கூட்டத்திற்கு அது அவமானம் என்பது போல நான் சொன்ன வார்த்தைக்கு நான் வருகிறேன். பொய்யை எப்படிடா உண்மை மாதிரி சொன்ன? நான் ஒன்று கேட்கிறேன், இது இலங்கை ஜெயராஜ் சொன்னது. நான் ஒன்று கேட்கிறேன் மாணவர்களே, பொய் மாதிரி சொல்லலாம்ல, இல்ல பொய்ய வேற எது மாதிரியே சொல்லலாம்ல, பொய்யை ஏன் உண்மை மாதிரி சொல்லணும்? உண்மை என்கிற அந்த மேல் தோல் பொய்க்கு ஏன் தேவைப்படுகிறது? இதுதான் உண்மைக்கான வெற்றி என்று உங்களுக்கு புரிய வேண்டும். புரிகிறதா? எனவே உண்மைதான் சிறந்தது. நேர்மை. இங்கு அமர்ந்திருக்கிற அத்தனை மாணவர்களின் பாதங்களையும் தொட்டு என் கண்ணிலே வைத்து வணங்கி நான் கேட்கிறேன், இந்த முதல் விதையை உங்கள் மனதிலே நான் விதைக்கிறேன், நேர்மை. தயவு செய்து அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இரண்டாவது விதைக்கு நான் வருகிறேன். சுயநலம், பிறர் நலம் அப்படின்னு இருக்குல்ல, இரண்டாவது விதைக்கு நான் வருகிறேன். நான் சின்ன பையனா இருக்கிறப்போ இந்த சுயநலம் தான் சிறந்தது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். மைக்ரோசாப்டின் நிறுவனத்தின் ஓனர் பில் கேட்ஸ் வந்து ஒரு காலத்துல ஒன்னு சொல்றார், ஐ வாண்ட் ஆல் மை எம்ப்ளாயிஸ் இன் மை ஆபீஸ் டு பி செல்ஃபிஷ். என் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற அனைத்து ஊழியர்களும் சுயநலமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு பில் கேட்ஸ் மைக்ரோசாப்ட்ல வேலை பார்க்கிற எல்லார்கிட்டையும் சொல்றார். இதனை கேட்ட உடனே ஏன் இப்படி சொல்றார் என்று நான் நினைத்தேன். ஒரு மனிதன் சுயநலவாதியாக இருக்கும் பொழுது அவன் எப்படியாவது முன்னேறின்னு நினைப்பான். அது மாதிரி அலுவலகத்துல வேலை பார்க்கிற எல்லாரும் சுயநலவாதிகளாக இருந்தார்கள் என்றால் எல்லோரும் முன்னேறி வருவாங்க. அது என் அலுவலகத்துக்கு சிறந்தது என்ற கண்ணோட்டத்திலே பில் கேட்ஸ் சொன்ன பொழுது அதை கேட்டுவிட்டு நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது சுயநலம் மிகச் சிறந்தது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஆனால் நான் வளர்ந்து வர என்னை இந்த பிரபஞ்சம் வேறு சில சிந்தனைகளை கொடுத்து சுயநலத்தை மட்டுமல்ல, கொஞ்சம் பிறரையும் பார், பிறநலம் ஏன் முக்கியம் என்கிற பல விஷயங்களை சொல்லி நான் ஆன்மீகத்தை கற்றுக்கொண்டு அப்படியே யாருக்கும் எதையும் உபதேசம் செய்ய வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே கடைசி மூச்சு வரை வாழ்ந்து முக்தியை அடைந்து விடலாம் என்ற நோக்கோடு இருந்தவனை, இல்லை ஆன்மீகத்தை அனைவருக்கும் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த பிறர் நலத்தை காட்டியது அந்த பிரபஞ்சம். இந்த பிறர் நலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல நான் விரும்புறேன். ஒரு காடு, அந்த காட்டுல ஒரு அடர்ந்த மரம் இருக்கிறது. அந்த மரத்துல ஒரு கிளை, அந்த கிளையில ஒரு கிளி ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. அழகா பச்சை கலர்ல சிகப்பு கலர் மூக்கோட ஒரு கிளி ஒண்ணு உட்கார்ந்து இருக்குது. அந்த கிளிக்கு பக்கத்துல ஒரு காக்கா வந்து பறந்து உட்காருது. அந்த கிளி சொல்லுது, ஏய் அழுக்கு பிடிச்ச காக்கா, டர்ட்டி காக்கா, தள்ளி உட்கார், உனக்கு எவ்வளவு கொழுப்புனா என் பக்கத்துல வந்து உட்காருவா, நான் யாரு, எவ்வளவு அழகா இருக்கிறேன். அந்த காக்கா சொல்லுது, என்னை ஏன் இப்படி ஹர்ட் பண்ற?
கடவுள் உன்னை படைச்ச மாதிரி தான் என்னையும் படைச்சிருக்கிறார், நான் கருப்பு நிறத்துல இருக்கிறேன், அதுக்கே என்னை ஹர்ட் பண்ற அப்படின்னு அந்த காக்கா சொல்லுது. ஏய், ரொம்ப பேசாத, தள்ளி உட்காருன்னு சொல்றேன், என் பக்கத்துல வந்து ஏன் உட்கார்ற என்று இந்த காக்காவும் கிளியும் பேசிக் கொண்டிருந்த அந்த சமயத்திலே அந்த பக்கமாக கடந்து போன ஒரு வேடன் மரத்துல பார்த்து அந்த கிளியை லபக்குன்னு பிடிச்சு கூண்டுக்குள்ள போட்டுட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு அந்த கிளியை உட்கார வச்சு வணக்கம் சொல்ல தமிழ் மொழியை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த கிளிக்கு வணக்கம் சொல்ல வணக்கம் சொல்ல அந்த கிளி ஏதோ கீச்சு கீச்சுன்னு சொல்லுது. வெள்ளை பூண்டு இருக்குல்ல, பூண்டு, அந்த பூண்டை எடுத்து ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கிலே அந்த பூண்டை சுட்டு அந்த கிளியுடைய நாக்கை நீட்டி அந்த நாக்குல சூடு போட்டுட்டு வணக்கம் சொல்லு, அம்மா சொல்லு, நன்றி சொல்லு என்று தமிழில் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வேடன். கிளி கீச்சு மூச்சுன்னு கத்துது. அன்னைக்குன்னு பார்த்து அமாவாசை. வேடனுடைய மனைவி பல பதார்த்தங்களை சமைத்து ஒரு சின்ன வாழை இலையில வச்சு கொள்ள பக்கமா வந்து மேல ஒரு இடத்துல அந்த வாழை இலையை வச்சுட்டு கா கா என்று அந்த அம்மா கத்துறாங்க. நம்ம காக்கா பறந்து வந்து அந்த இடத்துல நிக்குது. அந்த சாப்பாடை கொத்துவதற்கு முன்பாக அந்த காக்கா உள்ள பாக்குது, அந்த கிளி துடிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த வேடன் வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அந்த கிளியை பாக்குது, இந்த சாப்பாடை பாக்குது, அந்த கிளியை பாக்குது, சாப்பாடை பாக்குது. அந்த காக்கா அந்த கிளியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னது. டேய் டேய் டேய், பாத்தியாடா, அவன் பாஷையில நீ பேசணும்ன்றதுக்காக உன் நாக்குல சூடு போடுறான், என்ன ஏன் பாஷையில காக்கான்னு கூப்பிட்டு சோறு போடுறான் என்று அந்த காக்கா சொன்ன பொழுதுதான் புரிந்தது. பிறர் நலம், தன்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்க கூடாது, பிறர் நலம். இந்த கதையில மாரல் ஆஃப் த ஸ்டோரி 2 இருக்குது. ஒண்ணு என்னன்னா, தோற்றம் முக்கியம் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டேலண்ட், அந்த திறமை, அந்த அமைப்பு, அது முக்கியம். அது காக்காவுக்கு இருக்கிறது. 2வது மாரல் என்ன அப்படின்னு சொன்னா, பிறர் நலம், உன்னை பற்றியே நீ யோசித்துக் கொண்டிருக்க கூடாது. மைக்ரோசாப்ட் பில் கேட்ஸ் சொல்லிக் கொண்டிருப்பது போல மற்றவர்களையும் யோசிக்க வேண்டும் என்ற இந்த 2வது விதையை மாணவர்களாகிய உங்கள் திருப்பாதங்களை தொட்டு வேண்டிக் கொண்டு நான் விதைக்கிறேன். பிறர் நலம் நோக்குதல், உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருந்தால் முடியாது. 3வது விதைக்கு நான் வருகிறேன். ஒழுக்கம். எல்கேஜில இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒழுக்கம் 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 அடடடடா அறுக்குது. எல்லோரும் அதையே சொல்கிறார்கள். மாணவர்கள், முதல்ல இந்த ஒழுக்கம்னா என்ன, அதோட டெபினிஷன் என்ன, வாட் இஸ் தி டிசிப்ளின், ஒழுக்கம்னா என்ன, முதல்ல அது தெளிவா புரிஞ்சுப்போம். ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்து மேல இருந்து அப்படி நான் ஊத்துறேன், அந்த தண்ணி அப்படியே சிந்துகிறது. நன்றாக கவனியுங்கள், அந்த வார்த்தை சிந்துகிறது என்று நான் சொன்னேன். அதே டம்ளர்ல நான் எண்ணெய் எடுத்து மேல இருந்து அப்படியே நான் ஊத்துறேன், அந்த எண்ணெய் அப்படியே ஒழுகுகிறது. இந்த வார்த்தையை கவனியுங்கள். தண்ணியை நான் மேல இருந்து ஊத்தும் பொழுது அந்த தண்ணி அப்படியே கொஞ்சம் கேப் விட்டு நடுவுல கொஞ்சம் ஓட்டை இருக்கும். எண்ணெயை நீங்கள் ஊத்தும் பொழுது அப்படியே கம்பி மாதிரி நடுவுல எந்த கேப்பும் இல்லாமல் வரும். அதற்கு பெயர் ஒழுகுதல். நீங்கள் எந்த ஒரு செயலை இடைவிடாமல் தொடர்ந்து செய்கிறீர்களோ அதற்கு பெயர் ஒழுகுதல், ஒழுக்கம். இதுதான் டெபினிஷன். உடனே என் மாணவன் வந்து என்னிடம் கேட்கிறான், ஐயா, நான் தொடர்ந்து இடைவிடாமல் சிகரெட் குடிக்கிறேன், தொடர்ந்து இடைவிடாமல் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், தொடர்ந்து இடைவிடாமல் அனுதினமும் நான் திருடுறேன், இது ஒழுக்கமா என்று கேட்கிறான். ஆமாம், ஒழுக்கம். திருவள்ளுவர் இதைத்தான் 2 பகுதிகளாக பிரிக்கிறார், நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்று. நீ எதை தொடர்ந்து செய்கிறாயோ அது ஒழுக்கம்தான். ஆனால் நீ உனக்கும் பயன்பட்டு உனக்கும் கேடு விளைவிக்காமல் மற்றவர்களுக்கும் கேடு விளைவிக்காமல் எதை செய்கிறாயோ அது நல்லொழுக்கம். உனக்கும் தீயதாகி மற்றவர்களையும் கெடுத்து சமுதாயத்தையும் கெடுத்து அடுத்து வருகிற தலைமுறையையும் கெடுப்பது போல் நீ என்ன செய்கிறாயோ அது தீயொழுக்கம். நல்லொழுக்கத்துக்கும் தீயொழுக்கத்துக்கும் இதுதான் வேறுபாடு என்று வள்ளுவர் சொல்லி வைக்கிறார். இங்கு அமர்ந்திருக்கிற அனைத்து மாணவர்களிடமும் நான் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன், அந்த நல்லொழுக்கத்தை உங்கள் மனதிலே நான் 3வது விதையாக நான் விதைக்கிறேன். 4வது விதை, சரி, நான் ஒழுக்கமா இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன், இதெல்லாம் சரி, நான் நல்லா இருக்கேன், பிறர் நலத்தை நோக்க எல்லாம் சரிதான். சூழல் 4வது விதை, சூழல். நம்ம எல்லாம் சரியா இருப்போம். என்விரான்மெண்ட், நம்மை சுத்தி இருக்கிற அந்த சூழல் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பதார்த்தத்தை படைத்து வைத்திருந்தாலும் அதை ஒரு சாக்கடைக்குள்ள போட்டீங்கன்னா அந்த பதார்த்தம் நாசம். தங்கமாக இருந்தாலும் அது எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பிலே போட்டீர்கள் என்றால் அந்த தங்கமும் உருகி நெருப்பாக மாறிவிடும், வீணா போயிடும். சூழல் மிக முக்கியம். ஒரு வகுப்புல ஒரு 40 மாணவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாணவன் நியூ அட்மிஷன் அவன் வந்து சேர்றான். அவன் எப்படி உள்ள வந்து பாக்குறான், எல்லா மாணவர்களையும் பாக்குறான்.
லாஸ்ட் பெஞ்சில ஒரு 4-5 மாணவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல போயிட்டு அப்படியே போயிட்டு அந்த 4 மாணவர்களோடு அந்த பையன் சேர்ந்துட்டான். 4 வருடம் பிஇ அந்த பையன் அந்த 4 மாணவர்களோடயே அப்படியே படிச்சு 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 கிளாஸ கட் பண்றான். எக்கச்சக்கமான அரியர். அப்படியே பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்துறான். அந்த 4 பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்துறான். சினிமாவுக்கு போறான். வாத்தியார்களிடம் கெட்ட பெயர். 4 வருடம் முடிக்க வேண்டியதை 5 வருடமாக முடிக்க வேண்டியது. எக்கச்சக்கமான அரியர். நீதான் உன் சூழலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறாய். என்ன முன் பெஞ்சில் நீ உட்கார்ந்து இருக்கலாமே, என்ன எல்லாம் படிக்கிற மாணவர்களோடு சேர்ந்து இருக்கலாமே, அல்லது நீ தனிமை சூழலை நீ விரும்பி இருக்கலாமே. சூழலை நீ தான் தேர்ந்தெடுக்கிறாய். எந்த ஊர்ல நான் போய் தங்குறது, எந்த தெருவுல நான் தங்குறது, எந்த பள்ளியில் நான் படிப்பது, இது போன்ற கலாச்சாரம் மிகுந்த ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்தீர்கள் தானே. அது போல ஒவ்வொன்றையும் சூழலை ஒரு தனி மனிதன் தான் தேர்ந்தெடுக்கிறான். சரி, நான் ஒரு கெட்ட சூழலை தேர்ந்தெடுப்பது போல் ஆகிவிட்டது, வேறு வழி இல்லையா? அந்த கெட்ட சூழலில் நானும் இருந்து கெட்டு போக வேண்டுமா என்றால், நீ ஒரு தலைவனாகி, அந்த ஊருக்கு ஒரு தலைவனாகி, உன் சொல் பேச்சை கேட்கும்படியான அந்த சூழ்நிலையில் இருக்கிற மக்களை இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யாதீங்க, இந்த வட்டாரத்துல இதெல்லாம் நடக்கவே கூடாது, நாம எல்லாம் ஒழுக்கமா தான் இருக்கணும் என்று சூழலை மாத்துகிற திராணி உனக்கு வர வேண்டும். அந்த சூழலை நீயே மாற்றி அமைக்க வேண்டும். நான் உனக்கு கேட்கிறேன் ஒரு கேள்வி. 1950 உங்க தாத்தா 1950 15 வயதாக இருக்கிறார். அவர் 100% ஒழுக்கமுள்ள ஒரு பையனாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க மனசுல. உங்க தாத்தா 1950 ஒரு 15 வயது பையனாக 100% ஒழுக்கமாக இருக்கிறார். சரியா? 2026 இந்த கூட்டத்துல ஒரு பையன் 15 வயது பையன், அதே 15 வயது பையன் அதே 100% இருக்கிறான். இப்போ இந்த 2 பசங்க 1950 ஒரு 15 வயது பையன் 100% ஒழுக்கமாக இருக்கிறான். 2026 ஒரு 15 வயது பையன் 100% ஒழுக்கமாக இருக்கிறான். உங்களிடம் கேட்கிறேன், இந்த 2 பேர்ல யார் உயர்ந்தவர்? 2 பேருமே சமமாகத்தான் இருக்கிறார்கள். இந்த 2 பேர்ல யார் உயர்ந்தவர்கள் என்று சொல்லுங்கள் பார்ப்போம். 1950 என்று சொல்பவர்கள் கை தூக்குங்கள். 1950 இருக்கிற அந்த 15 வயது 100% அந்த இளைஞன் சிறந்தவன் என்று சொல்பவர்கள் கை தூக்குங்கள். நன்றி, நன்றி. 2026 15 வயது பையன் 100% ஒழுக்கமாக இருக்கிறான். அவன்தான் 2 பேர்ல சிறந்தவன் என்று சொல்பவர்கள் கை தூக்குங்கள். நன்றி. 1950 நம்ம சமுதாயத்துல என்னதான் இருந்தது? ஒரு Facebook இருந்துச்சா? ஒரு யூடியூப் இருந்துச்சா? இன்னைக்கு இருக்கிற பப் இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் இருக்குதா? இன்னைக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் இருந்ததா? என்ன இருந்துச்சு? ஒரு டூரிங் டாக்கீஸ் இருந்திருக்கும், ஒரு கள்ளுக்கடை இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த விவசாயம் என்ன, அவங்களுக்கு திருவிழா, கலை கூத்து, அவங்களுக்கு அதுதான் என்டர்டைன்மெண்ட். ஏன்னா அந்த சூழ்நிலையில் இருந்த ஒரு 15 வயது பையன் 100% ஒழுக்கத்தோடு இருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு சமுதாயத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். மொபைல்ல கெட்டு போறதுக்கான அவ்வளவு வாய்ப்பு இருக்கிறது. எங்க பார்த்தாலும் எல்லாமே இருக்குது. மொபைல விடுங்க, வெளியில வந்தாலே கெட்டு போவதற்கான அவ்வளவு வாய்ப்பு இருக்கும் பொழுது இந்த கெட்ட சூழ்நிலையில் ஒரு 15 வயது பையன் 100% ஒழுக்கமாக இருக்கிறான் என்றால் இவன் சிறந்தவன் இல்லையா? இந்த இருவரில் இந்த 2026 ஒரு பையன் சிறந்தவனாக இருக்கிறான் என்றால் அவன் தான் சிறந்தவன். ஏனென்றால் சூழல் அப்படி இருக்கிறது. இப்போ இந்த பையன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இவ்வளவு 100% இருக்கிறோமே, சூழலையும் மாற்றி அமைக்கலாமா என்கிற முயற்சியை எடுக்கலாம். சூழல் மிக மிக முக்கியம் என்பதால் 4வது விதையாக சூழல் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களிடம் சொல்லி அதை நான் உங்களுடைய விவசாய நிலத்தில் நான் விதைக்கிறேன். 5வது விதை ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். உங்க எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. நல்லவேளை நீங்க இந்த பள்ளியில இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற மத்த பள்ளி மாணவர்கள், இன்னும் வேற எங்கேயாவது டெல்லி, அமெரிக்கா அங்கெல்லாம் இருக்கிற மாணவர்கள் எவ்வளவு மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். மாணவர்கள் இன்றைக்கு உண்மையிலேயே மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள், ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணங்கள் எக்கச்சக்கம். நான் 1-2 இப்ப நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். முதல் விஷயம் என்ன தெரியுமா? வேகம். இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் பயங்கர வேகமா இருக்கிறாங்க. அது போல ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. நான் அப்படி இல்லை, அவ்வளவு வேகமா. இந்த வேகத்துல 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு உடல் சார்ந்த வேகம், பிசிக்கல்
வேகம், இன்னொன்னு மென்டல் வேகம், மனம் சார்ந்த வேகம். இந்த உடல் சார்ந்த வேகத்துல கூட ஒன்னு ரெண்டு விஷயத்த மன்னிச்சு விட்டுறலாம். ஓட்டப்பந்தயத்துல நான் ஓடுறேன், ஓகே ஓடு. ஆனா ஆபீஸ்ல சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன், சரி ஓகே, அந்த வேகங்களை மன்னித்து விடலாம். ஆனால் அது தவிர மீதி உடல் சார்ந்த வேகம் இருக்கக்கூடாது. ஆனால் அதுல கூட ஒண்ணு ரெண்டு மன்னிச்சிடலாம். ஆனால் மனம் சார்ந்த வேகம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. எல்லோரும் மனம் சார்ந்த வேகத்தில் இருக்கிறீர்கள். அது பண்ணணும், இது பண்ணணும், அவ்வளவு வேகம். கோபம் என்று ஒன்று வந்து விட்டாலே மனம் சார்ந்த வேகம் வந்து விடுகிறது. இன்னையில இருந்து நானு இது பண்ண மாட்டேன், நான் தூக்கி போட்டு உடைக்க போறேன், அது பண்ண போறேன். கோபம் என்கிற விஷயம் வந்த உடனே உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தோன்றுகிறதோ அது பயங்கர வேகமாகி முடிவெடுத்து தூக்கி போட்டு உடைச்சிடுறீங்க, என்னென்னமோ பண்ணிடுறீங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா மாணவர்களும் அது போன்று செய்து கொண்டிருப்பீர்கள், எனக்கு தெரியும். எனவே இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான முதல் விஷயமான இந்த வேகத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்று வச்சுக்கிட்ட ரெண்டாவது விஷயம், நான் ரெண்டே விஷயத்தான் சொல்ல போறேன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு 40 வருடத்திற்கு முன்பு ஒரு நாளைக்கு என்னை போன்ற மாணவர்கள் அப்போ வந்துட்டு ஒரு 10 வேலைகள் தான், ஒரு நாளைக்கு 10 வேலைகள் தான் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்னைக்கு மாணவர்களாகிய நீங்கள் ஒரு நாளைக்கு 100 வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. 100 வேலை. ஒன்னே சூழ்நிலை வந்து உங்களை நிர்பந்திக்கிறது, இன்னொன்னு நீங்களா ஏதோ வேலைகள்லாம் அது பண்ணும், இது பண்ணும், அது பண்ணும், தேவையில்லை. மியாஸ் வாண்டர் ரோஹே அப்படின்னு ஜெர்மனி நாட்டுல பிறந்த ஒரு பெரிய ஆர்கிடெக்ட். அவரு அமெரிக்கா போயிட்டு வாழ்ந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஆர்கிடெக்ட். அவர் ஒரு கான்செப்ட வந்து இந்த உலகத்துக்கு சொல்றார். அந்த கான்செப்டுக்கு பேர் மினிமலிசம். அந்த கான்செப்ட்ல ஒரு கேப்ஷன் ஒண்ணு கொடுக்கிறாரு. என்ன கேப்ஷன்னா, லெஸ் இஸ் மோர் அப்படின்னு. என்னன்னா, கொஞ்சோண்டு இருப்பதே போதும், லெஸ் இஸ் மோர். ஏன் எல்லாரும் அள்ளி அப்படிங்க ஒரு கட்டடத்துக்கு எலிவேஷன் போடுறீங்கன்னா அதுல இருக்கிற டிசைன், இவ்வளவு டிசைன் வேண்டாம், 2 வச்சுக்கோ. ஒரு பொண்ணுக்கு முகத்துல மேக்கப் போடுறீங்கன்னா ஏன் இவ்வளவு அள்ளி எப்படிங்க, புருவம், கண்ணு, மூக்கு எல்லாத்துக்கும் ஏன் இவ்வளவு அள்ளி எப்படிங்க, கழுவுங்க. நெத்தியில ஒரே ஒரு குங்குமம் போட்டு அது மட்டுமே போதுமானது. லெஸ் இஸ் மோர், மினிமலிசம் என்கிற கான்செப்டை மியாஸ் வாண்டர் ரோஹே என்கிற உலக பிரசித்தி பெற்ற அந்த ஆர்கிடெக்ட் உலகத்துக்கு சொல்கிறார். நான் உங்களிடம் சொல்கிறேன், கம்மியான வேலை போதும், 100 வேலைகள். நான் ஒன்று கேட்கிறேன், மொபைல்ல ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க பாக்குறீங்க, நிறைய விஷயம் தேவையில்லை. எது தேவையில்லை என்று முடிவு செய்கிற திறமை யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் திறமையானவன். எல்லாத்தையும் அள்ளி இது வேணும், அது வேணும். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 1875 வருடம் பிரான்ஸ் நாட்டிலே இந்த ஆள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு எதுக்கு? உன் வாழ்க்கையில் என்ன சல்லி பைசாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்க போகிறது. இது போல நான் நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நீங்கள் மொபைல்ல என்னென்னவெல்லாம் இன்றைக்கு நோண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ அதுல 90% உண்மையிலேயே இது போன்ற குப்பைகளாக இருக்கின்றன. வாழ்க்கையில சத்தியமா தேவையில்லை. நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற அந்த ஷார்ட்ஸ், ரீல்ஸ், எக்கச்சக்கமான கண்டென்ட் தேவையில்லாம மண்டிக்குள்ள போட்டு நீங்க ரோட்ல போகும்போது, நடந்து போகும்போது கூட தேவையில்லாத காட்சிகள் இருந்தால் கண்ணை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உள்ள போயிட்டு அந்த 3 வேலை பார்க்கும். அப்ப ஸ்ட்ரெஸ் வந்து திருவண்ணாமலையில என்கிட்டயும் வந்து கேட்க வேண்டியது. எனவே இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியமானது. இதை 5வது விதையாக நான் விதைக்கிறேன். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மன அழுத்தத்தை எப்படி கையாள்வது, அதற்கு நான் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று வேகம், இன்னொன்று மினிமலிசம். உங்களுடைய வேலைகளை குறைத்துக் கொள்வது, என்ன தேவையோ அதை மட்டுமே செய்வது, தேவையில்லாத விஷயங்களை குப்பையில் போட்டு விடுவது, மறுபடியும் அதை தொடவே வேண்டாம் என்பது. இதை 5வது விதையாக நான் விதைத்து விட்டு 6வது விதைக்கு வருகிறேன். மற்றவர் வளர்ச்சி. உண்மையை சொல்லணும்னா 100% யாருக்குமே மற்றவருடைய வளர்ச்சி பிடிக்காது. இது பகவானே நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிற அந்த விஷயம். நம்மளுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கிறப்போ அது பிடிக்கும். ஆனா மற்றவர்களுடைய வளர்ச்சியில் அதன் கூட இருக்கிற ஒரு நண்பனாகவே இருந்தால் கூட அவனோட வளர்ச்சி பிடிக்காது. நீங்க உங்க எல்லாருடைய நெஞ்சையும் தொட்டு கேளுங்க, உங்க மனசாட்சிக்குள்ளே கேட்டுக்கோங்க. கூட இருக்கிற நண்பனாகவே இருந்தால் கூட அவனோட வளர்ச்சி பிடிக்காது. ஏதாவது பண்ணிடுறோம், குழி தோண்டிடுறோம், மிகப்பெரிய தப்பாகி போய் விடுகிறது. நான் உங்களிடம் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா வந்து தினமும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறார். அவரு அந்த அன்னதானத்தை வந்துட்டு அவருடைய அமைச்சர்கள்கிட்ட கொடுத்துட்டார். அந்த அமைச்சர்கள் எல்லாம் அண்டவா சாதம் ஆக்கி அந்த அரண்மனைக்கு வாசல்ல வச்சு அந்த அன்னதானத்தை பரிமாறிட்டு இருக்கிறாங்க. ஊர் மக்கள் எல்லாம் லைன்ல நின்று அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது நாள் கணக்குல போயிட்டே இருக்குது. ஊர்ல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ராஜாவுக்கும் சந்தோஷம், ஊர் எல்லாம் செழிப்பாக இருக்கிறது. ஒரு நாள்
ஒரு கழுகு ஒன்று ஒரு பாம்பை பிடிச்சுக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு, கீழே அன்னதானம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பாம்பு அப்படியே பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறப்போ வலி தாங்க முடியாம அந்த பாம்பு என்ன பண்ணிருச்சுன்னா அப்படியே கழுத்துல இருந்து அப்படியே அந்த விஷத்தை அப்படியே கக்குது. அது நேர இந்த அண்டாவில வந்து விழுகுது. அதை கிளறுபவர் கிளறி அப்படியே பரிமாறி விட்டார். அதை சாப்பிட்டு ஒரு 100 பேர் செத்து போயிட்டாங்க. இந்த விஷயம் நேர வானத்துல போது. வானத்துல இருக்க தேவர்கள் எல்லாம் இந்த விஷயத்தை பார்த்துட்டு குழம்பிட்டாங்க. இந்த கொலைப்பழியை யார் மீது சுமத்துவது, இந்த கர்மாவை யார் கணக்கில் எழுதுவது அப்படின்னு குழம்பி போன அந்த தேவர்கள் கடவுளை கூப்பிடுறாங்க. கடவுள், ஐயா இங்க வாங்க, இதை யார் பேர்ல எழுதுறது இந்த கர்மாவை? இந்த ராஜா பேர்ல எழுதிட்டுமா, அவர் தானே இதுக்கெல்லாம் காரணம். இல்ல மந்திரிகள் பேர்ல எழுதிட்டுமா, அவங்க தான் இதெல்லாம் சமைச்சாங்க. இல்லைன்னா இந்த கழுகு பேர்ல எழுதிட்டுமா, இல்ல இந்த காக்கா பேர்ல எழுதிட்டுமா, இல்ல பரிமாறினாங்களே, இப்படி ஒண்ணு கேட்கிறாங்க. கடவுளை குழம்பி போயிட்டார். கொஞ்சம் இருப்பா பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் காலம் தாமதித்து முடிவெடுக்கலாம் என்று கடவுள் சொல்கிறார். நாட்கள் செல்கின்றன. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த ஊர் எல்லையில ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடை பெஞ்சில ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரை கடந்து பாத யாத்திரையாக என்னை போன்ற துறவிகள் ஒரு 10 பேர் அப்படியே பாத யாத்திரையா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊர் எல்லைக்கு வரும்போது அந்த டீ கடை பெஞ்சில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற ஒரு 4 பேர்கிட்ட, ஐயா வயிறு பசிக்குது, எங்க 10 பேருக்கு சாப்பாடு ஏதாவது கிடைக்குமா என்று கேட்ட பொழுது அந்த டீ கடை பெஞ்சில உட்கார்ந்து இருந்த அந்த 4 பேர் சொன்னாங்க, ஓ சாப்பிடணுமா, போ அங்க ஒரு ராஜா வந்து போட்டுட்டு இருக்கிறான், அதை போய் சாப்பிட்டுட்டு செத்துப்போ. அவன் விஷமா போட்டுட்டு இருக்கிறான், அதை சாப்பிட்டு செத்துப்போ என்று சொன்னவுடன் வானத்தில் இருந்த கடவுள் அந்த தேவர்களை அழைத்து, நீ ஒரு 100 பேருக்கு கொலைப்பழியை யார் மீது எழுத வேண்டும் என்று சொன்னாயே, இந்த டீக்கடை நீச்சல் உட்கார்ந்து அந்த 4 பேர் மேல எழுது. அப்போ மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து உண்மையிலேயே நமக்கு வயிறு எரிகிறது, குழி தோண்டுகிறோம் என்றால் சத்தியமாக அந்த கொலைப்பழி, அந்த கர்மா நமக்கு வந்து சேர்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான கதை இந்த கதை. மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஒருபோதும் பொறாமைப்படாதீர்கள். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு மாணவர்களை. இதை 6வது விதையாக உங்களுடைய விளை நிலத்தில் நான் விதைக்கிறேன். 7வது விதை, மூதாதையர் மீது நம்பிக்கை. நான் சின்ன பையனா இருந்தப்போ அந்த மூதாதையர்கள், முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள், என்ன இது மதத்தனம், சூப்பர்ஸ்டிஷியஸ், மூட நம்பிக்கை, பள்ளி கத்துறத போய் சொல்றாங்க, குறுக்க பூனை விடுறத போய் சொல்றாங்க, இன்னும் பல விஷயங்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் நான்சென்ஸ் என்று நான் நம்பிக்கொண்டிருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், நான் வளர்ந்து வர 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 இன்றைக்கு நான் பள்ளி கத்துவதை நான் நம்புகிறேன். இது போன்ற மூதாதையர்கள் சொன்ன அத்தனை விஷயங்களும் கண்ணை மூடிக்கொண்டு நம்புகிறேன். மூதாதையர்கள் முட்டாள்கள் அல்ல. நான் இன்னும் ஒன்று சொல்கிறேன், இந்த உலகத்தில் யாரை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், இந்தியாவில் வாழ்ந்த மகான்கள் முட்டாள்கள் அல்ல. இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்களே, கிடையாது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்களை தொட்டு கும்பிட்டு கொள்ள வேண்டும். உங்கள் ஆன்மா பயணம் பண்ணி தமிழ்நாட்டுல வந்து பிறக்கிறது முடியாது. நீங்க வந்துட்டு அமெரிக்காவிலேயோ இல்ல வேற எங்கேயோ பிறந்து அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டுல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் ஆன்மா நிச்சயமாக முன்னேறி வந்திருக்கிறது என்ற அர்த்தம். மூதாதையர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை, அவர்கள் என்னென்னவெல்லாம் சொல்லி வைத்தார்களோ அதன் மீது வைக்கிற நம்பிக்கை. நான் மறுபடியும் ஒரு கதை சொல்ல போறேன். இன்னைக்கு பூரா கதை தான். ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு திருடன் புகுறான். ஊர்ல போய் நல்லா திருடிடலாம் அப்படின்னு பாக்குறான். ஊர்ல மக்களே காணோம், வீடெல்லாம் பூட்டி கிடக்கு, எல்லா கதவுகளும் பூட்டி கிடக்கின்றன. அந்த திருடன் பாக்குறான், எங்க மக்கள் எல்லாம் போயிட்டாங்க, ஏன் வீடெல்லாம் பூட்டி கிடக்குது, அதை பத்தி நமக்கு என்ன கவலை, நம்ம திருடதான் வந்தோம் என்று முதலில் ஒரு வீட்டோட பூட்டை உடைச்சுக்கிட்டு உள்ள போகிறான். உள்ள வெறும் சட்டி பாத்திரம் தான் இருக்குது, பணங்கள் எதுவுமே இல்ல, தங்கம் எல்லாம் இல்ல. வெளியில வர்றான், அடடா என்னடா, சரி அடுத்த வீட்டுக்கு போறான். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறான், ஒரு மண்ணும் இல்ல. சரி அதனால விடுறான், இந்த ஊர் மக்கள் எங்கட ஊரே காலியா இருக்குது, ஒரு ஆள் கூட காணோம், பாத்திரமும் நகையும் இல்ல, ஒண்ணும் இல்ல என்று பேசிக்கொண்டே வந்தவன் அந்த ஊர் எல்லையிலே ஒரு கிருஷ்ணன் கோவில் இருக்குது. அந்த கிருஷ்ணன் கோவில்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு, ஜெகஜோதியா இருக்குது. மக்கள் எல்லோரும் அந்த இடத்துல குழுமி இருக்கிறார்கள், பாட்டு ஓடிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு மேடையில ஒரு பாகவதர் உட்கார்ந்து எதை பேசிட்டு இருக்கிறார். இந்த திருடன் அப்படியே ஓரமா வந்து ஒரு மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு என்ன பேசுறார், இந்த மக்கள் எல்லாம் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்போ அந்த பாகவதர் மேடையில உட்கார்ந்து மைக்க பிடிச்சுக்கிட்டு சொல்றார், அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த குட்டி குழந்தையாக நெத்தியில அந்த மயிலிறக, கையில ஒரு புல்லாங்குழல வச்சுக்கிட்டு, கழுத்துல வைர மாலை, கைகளில் எல்லாம் வைடூரிய நகை, இடுப்புல ஒரு தங்க ஒட்டியானம், அப்படி இப்படின்னு அந்த கிருஷ்ணனை முழுவதும் அந்த நகைகளை வருணிக்கிறார் அந்த பாகவதர். இது கேட்ட உடனே அந்த திருடனுக்கு, யாரா அந்த குட்டி பையன், முதல்ல அவனை பிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த திருவிழா முடிகிறது, மக்கள் அனைவரும் கலைந்து செல்கிறார்கள்.
அந்த பாகவதற்கு அன்னைக்குன்னு பார்த்து 1000 ரூபாய் சன்மானம் கொடுத்து மாட்டு வண்டியில அனுப்பி விடுறாங்க. அந்த பாகவதர் ரொம்ப சந்தோஷமா இந்த வருஷம் நமக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கிறார். அந்த பாகவதரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த திருடன் போறான். வீட்டுக்கு வந்து அவரை இறக்கி விட்டுட்டு அந்த மாட்டு வண்டி போயிடுச்சு. அந்த பாகவதர் வீட்டுக்குள்ள போயிட்டு பூஜை ரூம்ல கிருஷ்ணர் பாதத்துல அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு, கிருஷ்ணா, குழந்தையில இருந்து நான் ஒன்னதான் பாடிட்டு இருக்கிறேன், ஒன்னதான் நான் பாராயணம் பண்றேன், ஊர் ஊரா போயிட்டு நீ எனக்கு இவ்வளவு சன்மானம் கொடுத்துட்டு ரொம்ப நன்றி என்று சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில கட்டில வந்து இப்படி படுத்துட்டு வானத்தை அப்படி பாக்குற, கழுத்துல கத்தி, கத்துன உன கொன்னுடுவேன், டேய் என்ன வேணும் என்ன வேணும், அந்த 1000 ரூபாய் தானே வேணும், நான் கொடுத்துறேன், திருட்டு பையிலே நான் கொடுத்துறேன் அப்படின்னு அந்த பாகவதர் சொல்றது. எனக்கு 1000 ரூபாய் வேண்டாம், வேற என்ன வேணும், நீ ஒரு பையனை சொன்னியே நகை நகையா வச்சிருந்தான்னு, அந்த பையன் இப்ப எனக்கு வேணும். எந்த பையன் எந்த பையன்? மேடையில உட்காந்து சொல்லிட்டு இருந்திய ஒரு பையன், யார சொல்ற? அதான் தலையில இது அதுன்னு சொல்லி, கிருஷ்ணனை சொல்றியா? ஆமா, அந்த பையன் எனக்கு வேணும். டே, மூதாதையர்கள் சொல்லி வச்சாங்க, வருவார் கிருஷ்ணர் வருவார்னு சொன்னாங்க. நானும் பிறந்ததுல தான் கிருஷ்ணர் வருவார் கிருஷ்ணர் வருவான்னு பாத்துட்டு இருக்கிறேன். அவர் வந்த பாடெல்லாம் இல்லை, இவன் சரியான லூசா இருப்பான் போட்டுக்கு. சரி, இப்படி பண்ணலாம். எப்பா திருடா, நீ வந்து அந்த பொட்டக்காடு இருக்குல்ல, அந்த பொட்டக்காடு அப்படி தாண்டி போனேன்னா அங்க ஒரு புதர் வரும். அந்த புதர் அப்படி தாண்டி போனேன்னா நைட்டு 1 மணி நடுராத்திரிக்கு அந்த குழந்தை அந்த இடத்துல அப்படியே கலக்கலன்னு வந்து சிரிச்சு விளையாடுறதுக்கு வரும். நீ போய் பிடிச்சுக்கோ, என்ன விட்டுரு. ஓகே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் போறான். அந்த பாகவதர் பயந்தடிச்சு கட்டில தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கதை பிடிக்கிட்டு தப்பிச்சோம்பா அப்படின்னு அந்த பாகவதர் உள்ள ஓடுறார். அந்த மைதானத்தை தாண்டி அந்த புதரை தாண்டி உடல் முழுவதும் எண்ணெயை அப்பிக்கொண்டு கக்கத்திலே ஒரு சாக்கு பைய வச்சுக்கிட்டு, ஏன்னா திருடர்கள் உடம்புல எண்ணெய் பூசுவாங்க, ஏன்னா திருடுகிற சமயத்துல அவனை வந்து பிடிச்ச வலிக்கிட்டு ஓடிடலாம். இந்த மூட்டை எதுக்குன்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த புதர்ல மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மணி 12:55 ஆகுது, கொசு பிடிக்குது, அதெல்லாம் தாங்கிக்கிட்டு அந்த திருடன் மறைந்திருக்கிறான். கரெக்டா மணி 1 ஆகிறது. அப்படியே ஒரு ஒளி வட்டம் வருகிறது. அந்த ஒளி வட்டத்துக்கு நடுவுல கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு கிருஷ்ணன் உண்மையிலேயே வந்து விட்டார். அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு, அற்புதமான குழந்தை, ரொம்ப ஜெகஜோதி லலிதா ஜுவல்லரி மாதிரி இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு அந்த குழந்தை வந்துருச்சுன்னு அப்படி பாயிறாரு இந்த திருடன். பாஞ்ச உடனே கிருஷ்ணன் அப்படி அமைதியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். ஏய் தம்பி, உனக்கு நான் எந்த பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன், நீ ரொம்ப அழகா இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிற எல்லா விஷயமும் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு கலட்டி கொடுன்னு சொன்னா கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், நான் 2 விஷயத்த மட்டும் தரமாட்டேன், மீதி எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. அது என்ன? இந்த மயில் இறக்கு, இந்த புல்லாங்கலம் அடைச்சி அதை நீயே வச்சுக்கோ, நகையெல்லாம் குடுனி எல்லா நகையும் வாங்கி மூட்டையில கட்டுறார். மூட்டை பெரிய மூட்டை ஆயிடுச்சு. தம்பி, ரொம்ப ப்ராப்ளம் இல்லாம சுமூகமா முடிச்சுட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அந்த கிருஷ்ணனை கன்னத்துல முத்தம் கொடுத்துட்டு, தம்பி நம்ம அடிக்கடி மீட் பண்ணணும், என்ன போயிட்டு வரேன் தம்பின்னு சொல்லிட்டு அந்த திருடன் அப்படி விடைபெற்று செல்கிறார். நேர பாகவதரோட வீட்டுக்கு வந்து டக் டக்குன்னு கதவை தட்டுறாரு. பாகவதர் துள்ளுகிறார். ஐயோ, நான் மன்னிச்சிரு, வரமாட்டான், கிருஷ்ணன் வரமாட்டான், உங்ககிட்ட இருந்து நான் தப்பிக்கிறதுக்காக நான் போய் சொன்னேன், கிருஷ்ணன் வரமாட்டான். டேய், வந்துட்டான்டா, உண்மையிலேயே வந்துட்டான், வேணும்னா உனக்கு நான் 1000 ரூபாய் தந்துடுறேன், என்னை கதவை திறக்க வச்சு என்னை கொலை பண்ணிடாத பிளீஸ் என்று பாகவதர் கெஞ்சும் பொழுது அந்த கதவுக்கு கீழே 2 நகைகளை உள்ள விடுறான். அந்த பாகவதர் பார்க்கிறார், இன்னும் இவன் நகையை விடுறான்ட்டு கதவை திறக்கிறார். அந்த மூட்டையிலிருந்து பல பல பலன்னு அந்த திருடன் கொட்டுகிறார். மேடையில் இருந்து என்னென்னவெல்லாம் அந்த பாகவதர் வருணித்தாரோ அந்த நகைகள் எல்லாம் கொட்டி கிடக்கின்றன. என்னடான்னு கேட்டா அந்த திருடன் ஒரு சில நகைகளை எல்லாம் அள்ளி, நீனும் வச்சுக்கோ, உன்னாலதானே நான் வந்துட்டு இங்க இவ்வளவு நகைகளை எடுத்திருக்கிறேன், நீனும் வச்சுக்கோ என்று அந்த பாகவதற்கும் சொல்லிவிட்டு அந்த திருடன் போகும்போது அந்த அந்த பாகவதர் அவன் கையை பிடிச்சுக்கிட்டு தரதரன்னு இழுத்துக்கிட்டு அந்த பொட்டக்காட்டுக்கு அந்த புதருக்கு போறாரு. எங்கடா அந்த பையன்? அந்த கிருஷ்ணன், சொல்லு அப்படின்னு. இங்கேதான் இருந்தான், எங்க அந்த பையனை வர சொல்லு. என்னடா அது? சரின்ட்டு அந்த திருடன் கண்ணை மூடிக்கிட்டு, ஏ குட்டி பையா, நீ இப்ப வந்தேல, உன்னை பார்க்கணும்னு சொல்றான், வா என்று சொன்னவுடன் மறுபடியும் ஒளி வெள்ளம். அதுக்குள்ள அந்த குழந்தை கிருஷ்ணன் மறுபடியும் வருகிறார். வந்துட்டா இங்க பாரு என்று அந்த திருடன் சொல்கிறார். அந்த பாகவதர் கேட்கிறார், எங்க காணோம்? இதோ நிக்கிறானே, எங்க நிக்கிறான் தெரியலையே, உன் கண்ணுக்கு தெரியலையா என்று அந்த பாகவதருடைய கையை இந்த திருடன் பிடித்து அந்த கிருஷ்ணனின் மீது வைத்தவுடன் அந்த பாகவதர் அப்படியே அந்த கிருஷ்ணனை தொட்டு பார்க்கிறார். மூஞ்சியெல்லாம் தொட்டு பார்க்கிறார், மூக்கெல்லாம் தொட்டு பார்க்கிறார். உண்மையிலேயே கிருஷ்ணனா? கண்ணீர் விட்டு அழுகிறார் அந்த பாகவதர். பிறந்ததிலிருந்து நான் உன் பேச்சை சொல்லிக் கொண்டிருந்தேனே, உன் பாடலை பாடிக்கொண்டிருந்தேனே, கேவலம் அந்த திருட்டு பையனுக்கு நீ காட்சி கொடுத்து விட்டு எனக்கு இப்பொழுது கூட நீ காட்சி தரமாட்டேன் என்கிறாயே, ஒரே ஒரு முறை எனக்கு காட்சி கொடுத்திருக்கா என்று சொன்ன போது அந்த கிருஷ்ணன் காட்சி கொடுக்கிறார். அப்போ இந்த பாகவதர் கேட்கிறார், எனக்கு ஒன்னே ஒண்ணுன்னு தெரியணும், எனக்கு நீ ஏன் காட்சி கொடுக்கல? ஒன்னத்தானே நான் பாகவதம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஊர் ஊரா,
ஒன்னதான ஒவ்வொரு நொடியும் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று சொன்ன பொழுது கிருஷ்ணன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்பிக்கை. அவ்வளவுதான். அந்த நம்பிக்கை உன்னிடம் இல்லை. அந்த நம்பிக்கை இந்த திருடனிடம் இருந்தது. அன்பார்ந்த மாணவர்களை, மூதாதையர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் சத்தியமாக கிருஷ்ணனோ கடவுளோ உங்கள் கண்ணுக்கு கண்டிப்பாக காட்சியளிப்பார் என்கிற இந்த 7வது விதையை உங்கள் மனதிலே நான் விதைத்து விட்டு 8வது விதைக்கு நான் வருகிறேன். யூனிக்னஸ், தனித்துவம். கிறுக்குத்தனமா ஏதாவது ஒரு பையன் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பான், அதை பார்த்து சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்துட்டு லூசு லூசு அப்படின்னு சொல்லுவாங்க. கிறுக்கு. இதை நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா? நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன தெரியுமா தேவை? யார் என்ன பண்றாங்க எல்லோருமே ஒரே மாதிரி பண்ணணும். ஒழுங்கா படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், 4 குழந்தை பெற்றுக்கிறணும், ஆபீஸ்க்கு போகணும், 1.5 லட்சம் சம்பளம் வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நல்ல 2 பசங்க 2 பொண்ணு பெற்றுக்கிறணும். இப்படி இருந்தால் அவன் மிகவும் சிறந்தவன். மாறாக அவன் துறவரம் போறேன்னு சொல்றான் அப்படின்னு சொன்னா அவன் மிகவும் கெட்டவன். சமுதாயம் ஒத்துக்கொள்ளாது, பெற்ற தாய் தகப்பன் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் உங்களே சொல்கிறேன், யூனிக்னஸ், தனித்துவம். உங்களுக்குள்ளே மனதிலே ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? எல்லோரும் அது முட்டாள் என்று சொல்கிறார்களா? மாணவர்கள், நான் ஒன்று சொல்கிறேன், அந்த கிறுக்குத்தனத்தை எப்படி தூக்கி போற்றாதீங்க, வச்சிருங்க. இந்த வரலாறை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய மகான்கள் எல்லாம் எப்பொழுதெல்லாம் கிறுக்குத்தனமாக சொன்னார்களோ, எப்பொழுதெல்லாம் சமுதாயம் அந்த மகான்களை லூசுன்னு சொன்னாங்களோ, எப்பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, பல நாட்கள் கழித்து பல வருடங்கள் கழித்து அந்த மகான்கள் சொன்ன வார்த்தை சமுதாயமே ஏற்றுக்கொண்டது. நான் எத்தனையோ பேர் சொல்லலாம், வள்ளலாரை சொல்லலாம். இந்த உலகம் உருண்டையானது என்று சொன்னாரே, யார் சொன்னது? அவரை பிடித்து அடித்து சிறையில் வைத்தார்களே. இது போன்ற கிறுக்குத்தனமாக நீங்க எதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களுடைய யூனிக்னஸ், தனித்துவம். அதை ஒருபோதும் கைவிட்டு விடாதீர்கள். உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு சின்ன கதையை நான் சொல்லிடுறேன். லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு பெரிய இலக்கியவாதி இருக்கிறார். அவர் எழுதின கதைகள் எல்லாம் எனக்கு மிக மிக பிடிக்கும். அதுல ஒரு சின்ன கதை. கடல்ல ஒரு கப்பல் போயிட்டு இருக்குது. அந்த கப்பல்ல ஒரு ஃபாதர் இருக்கிறார். அந்த ஃபாதர் அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு மேல் தளத்துக்கு வருகிறார். அந்த மேல் தளத்துல எல்லாரும் என்னமோ வட்டமா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பக்கத்துல வர்றார். அங்க ஒரு மீனவன் அந்த பூமி இருக்கிற எல்லாருக்கிட்டும் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறார். என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த ஃபாதர் பக்கத்துல வந்து காது கொடுத்து கேட்கிறார். அந்த மீனவன் தூரத்துல இருக்கிற ஒரு தீவை காட்டி ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த தீவுல 3 துறவிகள் வசிக்கிறார்கள். அந்த துறவிகள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள். அந்த துறவிகள் இறைவனை அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நான் சந்திச்சிருக்கிறேன், ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க என்று அந்த மீனவன் சொல்லிக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த ஃபாதர் நேர கப்பலோட கேப்டன் கிட்ட வந்து, அந்த தீவுக்கு நான் போகணும், அந்த 3 துறவிகளை நான் சந்திக்க வேண்டும் என்று சொன்னவுடன் கப்பல் நேராக அந்த தீவுக்கு வந்து அந்த ஃபாதரை இறக்கி விடுது. அந்த ஃபாதர் நேர் அந்த தீவுக்குள்ள போறார். அந்த 3 துறவிகளும் வந்து அந்த ஃபாதரை பாக்குறாங்க. அந்த ஃபாதர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றாங்க. அந்த 3 துறவிகளும் 3 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணின அந்த ஃபாதர், நான் கேள்விப்பட்டேன், நீங்க ஏதோ கடவுளை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கீங்களாமே, என்ன பிரார்த்தனை பண்றீங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு உடனே அந்த 3 பேர் சொன்னாங்க, வானத்துல இருக்கிற பகவானே எங்கள் மீது கருணை காட்டும், இதுதான் நாங்க சொல்லுவோம். இதுதான் சொல்லுவீங்களா? இது கிடையாது பிரார்த்தனை. பிரார்த்தனைனா எப்படி பண்ணணும் தெரியுமா? நான் சொல்லி தரேன், உட்காருங்க என்று சொல்லி அந்த ஃபாதர் பிரார்த்தனை எப்படி பண்ணணுமோ அதை பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்லி கொடுக்குற மாதிரி முழுவதும் சொல்லி கொடுக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய ராஜ்யம் முழுவதும் சொல்லிக் கொடுக்கிறார் அந்த ஃபாதர். நாள் முழுவதும் சொல்லிக் கொடுக்கிறார். 100 முறை சொல்லிக் கொடுக்கிறார். நைட்டே வந்துருச்சு, மனப்பாடம் ஆயிடுச்சா? இதை நீங்க சொல்லுங்க, நீங்க இறைவனை அடைந்து விடுவீர்கள் என்று சொல்லிட்டு கப்பல் ஏறி அந்த ஃபாதர் அப்படியே போயிட்டு இருக்கிறார். கொஞ்சம் தூரம் போனோன்னு அந்த ஃபாதர் திரும்பி அந்த தீவை பார்க்கிறார். அந்த தீவுல இருந்து ஏதோ ஒண்ணு அப்படியே வர்ற மாதிரி தெரியுது. இருட்டுக்குள்ள அந்த நிலா வெளிச்சத்துல பாக்குறார். கூப்பிட்டு மாலுமிகளையும் அந்த கப்பல் கேப்டனையும் காட்டுறாரு. என்னமோ ஒண்ணு வருது பாருங்க, அந்த தீவுல இருந்து என்னமோ ஒண்ணு வருது. அது பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தெரியுது, இந்த 3 துறவிகளும் அந்த கடல் தண்ணி மேல ஓடி வர்றாங்க. இத பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன இந்த தண்ணி மேல ஓடி வர்றாங்க இந்த 3 துறவிகளும்? இந்த 3 துறவிகளும் வந்து கப்பலை நிப்பாட்டுங்க கப்பலை நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னு கேட்ட உடனே, நீங்க சொல்லிக் கொடுத்தீங்களே பிரார்த்தனை எங்களுக்கு மறந்து போச்சு, இன்னும் ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க என்று சொன்ன போது அந்த ஃபாதர் அப்படியே மேல கப்பல்ல இருந்தபடி அந்த 3 பேர் காலையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் ஏற்கனவே இறைவனை அடைந்து விட்டீர்கள். நீங்கள் என்ன பிரார்த்தனையை கிறுக்குத்தனமாக இருந்தாலும் செய்தீர்களோ
அதை நீங்கள் சொன்ன போது இறைவன் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார். நாங்கள் தான் எதையோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு லியோ டால்ஸ்டாய் ஒரு புத்தகத்துல ஒரு கதையாக எழுதுகிறார். அன்பார்ந்த மாணவர்களே, இதை உங்களுக்கு நான் 8வது விதையாக நான் விதைக்கிறேன். உங்களுக்கு கிறுக்குத்தனமாக என்ன தோன்றினாலும் உங்களுக்கு என்று ஒரு தனித்துவம் நிச்சயமாக இருக்கும், யூனிக்னஸ். அதை கண்டுபிடியுங்கள். இதை நான் 8வது விதையாக நான் விதைக்கிறேன். 9வது விதை, இன்னும் சில நிமிடங்களில் இந்த உரையை நான் முடித்து விடுவேன். 9வது விதை, இந்த வீரம்னு ஒண்ணு இருக்குல்ல, கோழைத்தனம்னு ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல இந்த வீரத்தை பார்ப்போம். இந்த வீரத்திலேயே உச்சபட்சமான வீரம் எது? தயவு செய்து கவனியுங்கள். இந்த 9வது விதையும் 10வது விதையும் மிக மிக முக்கியமானது. இந்த வீரத்திலே உச்சபட்சமான வீரம் எது என்று கொஞ்ச நேரம் அலசி பார்க்கலாம். இருட்டுக்கு பயப்படாத ஒருத்தன். ஓகே, இது வீரம். இதை விட பெரிய வீரன் யாருன்னு பார்க்கலாமா? எத்தனையோ பேர் அடிக்க வந்தாலும் அப்படியே நிக்கிறான். இவன் இதை விட பெரிய வீரன். ஓகே, இவனை விட பெரிய வீரன் யாருன்னு பார்க்கலாம். யாருமே பார்க்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு பேய் படத்தை தன்னந்தனியாக இருந்து பார்க்கிறான். அவ்வளவு பெரிய வீரன் இருக்கிறானா? இதை விட பெரிய வீரன் யாருன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டே போனோம்னா உச்சபட்சமான வீரன் யார் தெரியுமா? வீரத்திலேயே உச்சபட்சமானவன் யார் தெரியுமா? ஒருவன் உங்களை அடிக்கிறான், கன்னத்தில் அறைகிறான், உங்கள் கைகளை வெட்டுகிறான், உங்கள் கழுத்தை கூட அறுக்கிறான். நீ என்ன செய்தாலும் நான் உன்னை எதுவுமே செய்ய மாட்டேன். உங்கள் கழுத்தை எடுத்து கொலை செய்கிறான், கொலை செய்தாலும் நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். என்னை சார்ந்தவர்களும் உன்னை பழி வாங்க மாட்டார்கள். என் மகனோ என் மனைவியோ என் உடன் இருப்பவர்களோ என்னை கொலை செய்வதற்கு உன்னை பழி வாங்க மாட்டார்கள் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவன் தான் வீரத்தில் உச்சபட்சவனாக இருக்கிறான். வீரத்தின் உச்சம் அகிம்சை. மாணவர்களே, சரி, கோழைத்தனத்துக்கு வரலாம். கோழைத்தனத்திலே உச்சம் எது என்று பார்க்கலாம். தொடை நடுங்கிறோம்ல, இருக்கிறதுலே உச்சபட்சமான தொடை நடுகி யார் என்று பார்க்கலாம். இருட்டை பார்த்து பயப்படுறவன் ஓகே, ஒரு தொடை நடுகி. அவனோட தொடை நடுகி யாருன்னு பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு சண்டையை பார்த்தோம்னா அப்படியே மூட்டை கட்டிக்கிட்டு அப்படி ஊரை விட்டு ஒருத்தர் மூடி போயிடுறான். அடப்பாவி, இவ்வளவு பெரிய தொடை நடுங்கியா? இவனோட மிகப்பெரிய தொடை நடுங்கி யார் என்று பார்க்கலாம். கோழைத்தனத்திலே உச்சபட்சமான கோழை யார் தெரியுமா? இங்க பாரு, வகுந்துரு வேண்டி என்று நெஞ்சை நிறுத்திக் கொண்டு ஊரிலே ரவுடித்தனம் செய்து கொண்டிருப்ப இளைஞர்கள் யாரோ, அதுதான் கோழைத்தனத்திலே உச்சபட்சமான கோழைத்தனம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த 9வது விதை, வீரத்தின் உச்சம் அகிம்சை, கோழைத்தனத்தின் உச்சம் ரவுடித்தனம். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நீங்கள் இப்பொழுது இளவட்டம், எப்ப பார்த்தாலும் அந்த வன்முறை வன்முறை வன்முறை, அடித்தல், யாரையாவது கண்ட வார்த்தையில பேசுறது, அப்பா அம்மாவுடைய வன்முறை வைத்துக் கொள்ளுதல், அப்பா அம்மாவை வந்துட்டு கண்டமேக்கு பேசுதல். வீரத்தின் உச்சம் அகிம்சை என்பதையும் கோழைத்தனத்தின் உச்சம் ரவுடித்தனம் என்பதையும் கடைசி மூச்சு வரைக்கும் இங்க இருக்கிற மாணவர்கள் மறக்கக்கூடாது. இந்த 9வது விதை மிக முக்கியமான விதை. உங்கள் மனதிலே மிக ஆழமாக நான் விதைக்கிறேன். 10வது விதைக்கு நான் வருகிறேன். காதல். என்னை மன்னித்து விடுங்கள் பெற்றோர்களை, என்னை மன்னித்து விடுங்கள் ஆசிரியர்களே. இந்த அற்புதமான இடத்துல இந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேனே. நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த வார்த்தையை பேச வேண்டும். ஒரு குழந்தை பிறந்தது முதல் ஒரு தகப்பனார் இது போன்ற விஷயங்களை பேசி 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 வருகிறார். இன்னும் இதை தாண்டிய பிரைவேட்டான விஷயங்களை கூட ஒரு தகப்பனாரும் தாயாரும் தன்னுடைய குழந்தையிடம் பேசி பேசி வளர்க்கிறார் என்றால், அந்த குழந்தை 20 வயது அந்த போன்ற விடலை பருவத்திற்கு வரும் பொழுது மனதில் என்ன சந்தேகம் வருகிறதோ அந்த சந்தேகத்தை நேர அப்பா கிட்ட தான் வந்து கேட்பான். ஆனால் இப்படி பேசாத தகப்பனாரா, நான் வந்துட்டு ஒரு கெத்து காட்டுறேன், என் பையன்கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களும் நான் பேச மாட்டேன் என்று எந்த தகப்பனார் தாயார் இருக்கிறார்களோ, அந்த பையன் அந்த சந்தேகம் வரும் பொழுது வேறு யாரிடமோ போய் அந்த சந்தேகத்தை கேட்கிறான் தெரியுமா? அங்குதான் அவன் கெட்டு போவதற்கான கதவை திறக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி விடுகிறேன். மாணவர்களிடம் நான் ஒரே ஒரு விஷயத்தை இந்த காதல் சார்ந்து நான் சொல்ல விரும்புகிறேன். எதை ஒன்று தொடங்கினாலும் அது மிக மிக சுலபம். ஒரு விஷயத்தை தொடங்குவது மிக மிக சுலபம், ஆனால் அந்த விஷயத்தை தொடர்வது மிக கடினம். ஒரு பொட்டிக்கடை வைக்கணுமா? வச்சிடலாம். ஆனால் அந்த பொட்டிக்கடையை லாப நஷ்டம் என்ன வந்தாலும் பார்த்து இந்த கடையை நான் மூடவே மாட்டேன் என்று அந்த கடையை தொடர்வது மிக கடினம். நீங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிச்சிடலாம், நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம். ஆனால் என்ன வேணாலும் அந்த பிசினஸ் நீங்கள் தொடர்வது மிக கடினம். மாணவர்களை நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு பெண்ணிடம் போயிட்டு ஐ லவ் யூ என்று சொல்வது மிகச் சுலபம், மிகச் சுலபம். உங்கள் காதலை தொடங்குவது மிகச் சுலபம். 40 வருடங்களாக இந்த பெண்ணை நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது மிக கடினம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை இந்த விதையை நான் 10வது விதையாக நான் விதைக்கிறேன். நான் நினைக்கிறேன்,
நான் தொடக்கத்தில் சொன்ன முதல் விதையிலிருந்து இந்த 10 விதை வரை அற்புதமான விதைகளை இந்த பகவான் கையிலே கொடுத்திருக்கிறார். அதை கொண்டு வந்து உங்கள் மனதிலே நான் விதைத்து விட்டேன். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களிடம் நான் பேசியது முடிந்து விட்டது. ஆனால் நான் பெற்றோர்களிடமும் ஒரு சில விஷயம் பேச வேண்டும், ஆசிரியர்களிடம் ஒரு சில விஷயம் பேச வேண்டும். 5 நிமிடத்தில் இந்த உரையை நான் முடிக்கிறேன். பெற்றோர்களிடம் நான் ஒரு 2-3 விஷயங்கள் நான் பேச வேண்டும். அன்பார்ந்த பெற்றோர்களே, முதல் விஷயம், மாணவர்களை எந்த ஒரு தருணத்திலும் அவனுடைய எதிர்காலம் குறித்து கட்டாயப்படுத்தாதீர்கள். நீ டாக்டர் தான் ஆகணும், நீ இன்ஜினியர் தான் ஆகணும். அவனுடைய வாழ்க்கை சார்ந்து என்ன தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை அவன் கையிலேயே விட்டு விடுங்கள். நீங்கள் அவனை வழி நடத்துங்கள். இப்ப பாரு, இது இப்படி இருக்குது, இப்ப பாரு இப்படி இருக்குது என்று அவனை வழி நடத்துங்கள். ஆனால் முடிவை திணிக்காதீர்கள் என்பதை முதல் அன்பான கோரிக்கையாக சொல்லிவிட்டு, 2வது விஷயம், மாணவர்களுடைய உணவு. இன்றைக்கு மாணவர்கள் யாருமே காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதே கிடையாது. மாணவர்கள் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற நிறைய பேரண்ட்ஸ் கூட காலையில சாப்பாடு சாப்பிடுறது கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது கிடையாது. ஏனென்றால் இங்க இருக்கிற மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாம் 1980 சமயத்துலதான் பிறந்தவங்கள இருப்பீங்க. ஒரு 1950-60 இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக காலை சாப்பாடு சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மிக மிக முக்கியம். காலை சாப்பாடு மிக முக்கியம். மாணவர்களுடைய ஆரோக்கியம் மிக முக்கியம். நான் ஒரு விஷயத்தை பரிந்துரைக்கிறேன், பழைய சாதம். அப்படி சொன்ன உடனே நம்மளுடைய அந்த 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 கெத்து இருக்குல்ல, என்று சொல்லும். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாலும் அது அனைத்தையும் விட சிறந்தது பழைய சாதம். பழைய சாதத்துல இருக்கிற ப்ரோபயோட்டிக்ஸ், அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், அதுல இருக்கிற குட் பாக்டீரியா, உங்களுக்கு நல்லது செய்கிற பாக்டீரியா, அது உடம்புக்குள்ள போன உடனே வயிற்றுக்குள்ள அது தங்கிடும். உங்களுடைய கல்லீரல் அது தங்கிடும். எது நல்லது செய்கிற அந்த ப்ரோ பாக்டீரியா, நல்லது செய்கிற அந்த குட் பாக்டீரியா வந்துட்டு உங்களுடைய வயிற்றுல அது தங்கிடும். அது என்ன பண்ணுது தெரியுமா? உங்களுக்கு காய்ச்சல் கொடுக்கிற அந்த பேட் பாக்டீரியாவை அது கண்ட்ரோல் பண்ணுது. அது மட்டும் இல்ல, பல நோய்களை கண்ட்ரோல் பண்ணுது. சுகர் கிகர் எதுவுமே வராது. நம்மளுடைய விவசாயிகள், நம்மளுடைய முன்னோர்களுக்கு, நம்ம தாத்தா பாட்டிக்கு வந்துச்சா? இன்னைக்கு ஊர் பூரா பிரச்சனை சுகர். என்ன? எனவே பெற்றோர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன், வாரத்துக்கு ஒரு 4 நாளாவது அந்த பழைய சாதத்தை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாதது இல்ல. பட் என் மனசுல இருக்கிற ஒரே ஒரு சின்ன குறிப்பு ஒண்ணு சொல்லிடுறேன். முதல் நாள் இரவு 8 மணிக்கு 8:30 போல சாதத்தை வடிச்சு ஆற வச்சுட்டு அதுல தேங்காய் பால் எடுத்து அதுல ஊத்திட்டு, அடுத்து மோரை கலக்கி அதுல ஊத்திட்டு, ஒரு துளி கூட உப்பு போடாமல் அப்படியே வச்சுட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பசங்க கிட்ட கொடுங்க. உப்பு போடாமல் கொடுங்கள். அந்த தேங்காய் பால் கெட்டு போயிருக்காது, நிச்சயமாக கெட்டு போயிருக்காது. அப்படியே இதை கொடுங்கள். அது உங்கள் பையனுக்கு என்னென்ன பண்ணுதுன்னு பாருங்க. இதை தயவு செய்து செய்யுங்கள். வாரத்திற்கு ஒரு 4 நாளாவது பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பசங்க பழைய சாதம் சாப்பிடட்டும். கடைசி விஷயமாக நான் பெற்றோர்களிடம் சொல்ல வருவது கோபம். என் பையன் இப்ப ரொம்ப கோபப்படுறான், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என் பையன் இப்ப 12th படிக்கிறான், ரொம்ப கோவப்படுறான், தூக்கி போட்டு உடைக்கிறான், என்னை அடிக்கிறதுக்கு வர்றான் என்று எக்கச்சக்கமான பெற்றோர்கள் என்னிடம் வந்து திருவண்ணாமலை நடைமேடையிலே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பெற்றோர்களிடம் நான் சொல்ல விரும்புவது இதுதான். உங்கள் பையன் இப்பொழுது கோபப்படத்தான் செய்வான். 13 வயதிலிருந்து 23 வயது வரை அவன் உடலில் நடக்கிற வேதியியல் மாற்றங்களினால் அந்த பையனும் பொண்ணும் கோபப்படத்தான் செய்வார்கள். என்ன தெரியுமா செய்யணும்? அந்த கோபத்துக்கு நெய் ஊத்துற மாதிரி அந்த கோபத்துக்கு ஆட் பண்ணிடக்கூடாது. கோபத்தை மைனஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? கத்துற அரஞ்சேனா பாரு என்று நீங்கள் சொல்வது எல்லாமே அந்த பையனுடைய கோபத்தை ஆட் பண்ணுகிற விஷயம். எரிகிற நெருப்பிலை நெய்யை ஊற்றுகிற விஷயம். அனைத்து தாய்மார்களிடமும் அனைத்து தகப்பன்மார்களிடமும் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் பையன் கோபப்படுகிற தருணம் இது, உங்கள் பொண்ணு கோபப்படுகிற தருணம் இது. அவங்க உடம்புல இந்த வேதியியல் மாற்றம் நடந்து கொண்டிருப்பதனால் கண்டிப்பாக நீங்கள் கோபப்படவில்லையா? நீங்கள் 16-17 வயசுல இருக்கிறப்போ நானும் கோபப்பட்டேன். என் வாழ்க்கையிலே நான் கோபப்பட்ட தருணத்தின் உச்சம் என்னுடைய 17 வயதில் தான். தூக்கி போட்டு உடைச்சிருக்கிறேன் வீட்டுல பேப்பர் குவார்டர் எல்லாமே. அப்போ நம்ம தாய்மார்கள் தந்தைமார்கள் அந்த கோபத்துக்கு எண்ணெய் ஊத்தி அதை ஆட் பண்ணிடக்கூடாது. கோபத்தை மைனஸ் பண்ணணும். தயவு செய்து இந்த விஷயங்களை எல்லாம் பெற்றோர்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கடைசியாக நான் ஆசிரியர்களிடம், இங்க இருக்கிற ஆசிரியர்களிடம் நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குல்ல, சிலபஸ் பின்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டுடைய சிலபஸ் எப்படி தெரியுமா? அதுதான் உலகத்தின் நம்பர் 1 சிலபஸ். அந்த சிலபஸ் என்ன தெரியுமா? பரீட்சையே கிடையாது. அந்த பின்லாந்து நாட்டுடைய அந்த கல்வி முறையை பத்தி நான் 1-2 விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயம், பரீட்சையே கிடையாது.
பரீட்சையே கிடையாதுன்னு சொல்லணும். பசங்களுக்கு எல்லாம் ஒரே குதூகலமாக இருக்கும். அவர்கள் பரீட்சையே கிடையாது, ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், கடைசி ரேங்க் என்று மாணவர்களை தரம் பிரித்து பார்க்கிற அந்த விஷயமே பின்லாந்து நாட்டுல பிடிக்கவே இல்லை. அவங்க என்ன தெரியுமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க? கற்றுக்கொள் கற்றுக்கொள். இல்ல எனக்கு வரல இல்ல, வா நீ கற்றுக்கொள், என்னன்னாலும் பரவாயில்ல, வா கற்றுக்கொள் கற்றுக்கொள் கற்றுக்கொள், அவ்வளவுதானே தவிர இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் இவன் லாஸ்ட் ரேங்க் உனக்கு வரல என்று நம்ம இந்தியாவில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பின்லாந்துல கிடையாது, யாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். அவங்க சிலபஸ் உடைய தாரக மந்திரமே அதுதான். இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் பின்லாந்துடைய சிலபஸ் பத்தி. அவங்க எப்படி தெரியுமா, 8ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவங்க பாடமே ஒரே விளையாட்டு தான். ஆன்மாவுக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் முற்றும் சொன்ன துறவியை பார்த்தா கூட அவருக்கு விளையாடுவார், பார்த்திருக்கீங்களா? நம்ம தான் ரொம்ப இறுக்கமா இருக்கிறோம். விளையாட்டு எல்லா ஆன்மாக்களுக்குமே பிடிக்கும். இங்க இருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்குமே பிடிக்கும். நீங்கள் குடும்பத்தில் இருப்பதனால் இறுக்கமாக இருக்கிறீர்கள். ஏன்னா எல்லா ஆன்மாக்களுக்குமே இந்த விளையாட்டு பிடிக்கும். அப்போ அந்த பின்லாந்து நாட்டுல 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விளையாட்டாக, ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். 3 வயசுல எல்கேஜில சேர்க்கிற அந்த குழந்தைக்கு எப்படி தெரியுமா பாடம் சொல்லி கொடுக்குறாங்க? கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பெருசா ஏன்னு ஒண்ணு எழுதி இருக்கிறாங்க கோலமாவை வச்சுக்கிட்டு. அந்த குழந்தைங்க அதுக்குள்ள ட்ரெயின் விடணும். ட்ரெயின் விட்டு அப்படி வந்து நின்று உடனே கடைசியில் அது ஏ அப்படின்னு கத்தணும். அந்த மாதிரி பி, அந்த மாதிரி சி, இப்படி சொல்லி கொடுக்கிறார்கள். இது எப்போ? எல்கேஜில. 8ஆம் கிளாஸ்ல எப்படி தெரியுமா சொல்லி கொடுக்குறாங்க? ஷேக்ஸ்பியர் நாடகம் இருக்குல்ல, அது வந்துட்டு புக்கு. நம்மள வந்து என்ன தெரியும், அது மனப்பாடம் பண்ணு, நாடகத்துல மனப்பாடம் பண்ணு, பரீட்சை எழுது என்று சொல்லி இருப்போம். அவங்க எப்படி தெரியுமா பண்றாங்க? இன்னும் 4 மாதத்துல இந்த நாடகத்தை நீ மேடையில நாடகம் போடணும், அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்போ அது நீ நாடகம் போடணும்னா இந்த 40 பேர், கிளாஸ்ல இருக்கிற 40 பேர் இந்த புக்கை ஃபுல்லா படிச்சுட்டு நீயே உனக்குள்ள ஒரு டைரக்டர் எடுத்துக்கோ, நீயே உனக்குள்ள ஒரு மியூசிக் டைரக்டர் எடுத்துக்கோ, நீயே யார் யார் ஆர்கெஸ்ட்ரா அப்படிங்கறத முடிவு பண்ணுக்கோ, யார் யார் நடிகர்கள், யார் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண போறாங்க, ஸ்கிரீன் பிளே பண்ண போறாங்க, எல்லாத்தையும் நீயே பண்ணு. 4 மாசம் ரிஹர்சல் பண்ண, பிராக்டிஸ் பண்ண, எல்லாம் பண்ணிட்டு வந்து மேடையில அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய நாடகத்தை நடிச்சு காட்டு. அப்போ ஹெட் மாஸ்டர் வருவார், ஆசிரியர்கள்லாம் வருவாங்க, மற்ற வகுப்பு மாணவர்கள்லாம் வருவாங்க, ஊர்ல இருக்கிற பல பேர்லாம் வருவாங்க, அந்த நாடகத்தை பார்க்கணும். ஒன்று சொல்லட்டுமா ஆசிரியர்களே, அந்த வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய அந்த நாடகத்தை வந்து நடிச்சு காட்டினாங்கல்ல அந்த 40 பேரு, அவங்க ஜென்மத்துக்கும் அந்த நாடகத்தை மறக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? ஆனால் நம்ம ஊர்ல இந்த புத்தகத்தை கொடுத்து இதே வில்லியம் ஷேக்ஸ்பியருடைய இந்த நாடகத்தை நீ மனப்பாடம் பண்ணி நீ எழுதுன்னு சொன்னா எல்லாரும் மனப்பாடம் பண்ணி எழுதிடுவாங்க, 100 மார்க் கூட வாங்கிடுவாங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு மறந்து போயிடுவாங்க. இதுதான் இன்றைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை யாரு கொண்டு வந்தாங்கன்னா, மெக்காலே அப்படிங்கிற ஒருத்தர் 1800ஆவது வருடத்துல, கரெக்டா இன்னையில இருந்து ஒரு 225 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்குள்ள புகுந்து, நான் ஒன்று சொல்கிறேன், இந்த பூமி உருண்டையில ஒவ்வொரு நாடும் வேற வேற மாதிரியான சிலபஸ் வச்சிருந்துச்சு. அமெரிக்கா ஒரு மாதிரி, ஜெர்மனி ஒரு மாதிரி. அமெரிக்காவுடைய அந்த சிலபஸ் வந்து எதை நோக்கி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம், என்டர்டைன்மெண்ட், நல்லா சம்பாதிக்கிறது, அதை நோக்கி இருந்தது அந்த கல்வி சிலபஸ். ஜெர்மனியுடைய சிலபஸ் எதை நோக்கி இருந்ததுன்னா டெக்னாலஜியை நோக்கி இருந்தது. அந்த சமயத்துல நம்ம இந்தியாவுடைய சிலபஸ் எதை நோக்கி இருந்தது தெரியுமா? குருகுலத்திலே முக்தி அடைவதை நோக்கி இருந்தது. குருகுலத்துல இருந்த அத்தனை பேரும் ஒழுக்கம், நேர்மை, அப்பா அம்மாவை வந்துட்டு பகவானா நினைச்சுக்கிறணும், வர்றவங்களை மத்தவங்களையெல்லாம் எப்படி நம்ம கையாளணும் அப்படின்னு பல விஷயங்களை குருகுலத்துல சொல்லி கொடுத்து ஒவ்வொருவரையும் முக்திக்கு கொண்டு செல்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த சிலபஸ் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குருகுலத்திலும் இருந்தது. அந்த குருகுலம் அழிந்து போனது 1800ஆவது வருடத்திலே மெக்காலே என்பவர் இந்தியாவுக்குள்ளே வந்த பொழுது, ஆங்கிலேயர் ஆட்சியில. இப்போ அந்த மெக்காலே வந்து என்ன சிலபஸ் நம்ம இந்தியாவுக்குள்ள போட்டுட்டா தெரியுமா? அவங்க கையில் இருக்கிற அந்த சிலபஸ் தான். ஆசிரியர்களை நான் ஒன்று கேட்கிறேன், நம்மளால மாற்றி அமைக்க முடியுமா? இப்ப இந்தியா பூரா பண்ணிட்டு இருக்கோம், நான் மட்டும் இதை எப்படி மாற்றி அமைக்கிறது? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த கூட்டு முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் ஒரு சொல்கிறேன், நன்ற கவனியுங்கள், நான் விடைபெறுகிற நேரம் வந்து விட்டது. இந்த கூட்டு முயற்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது கூட இருக்கும். கூட்டு சிந்தனைன்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கிறா. நான் ஒரு அருமையான விஷயத்தை ஒரு இடத்துல நான் படித்தேன். கூட்டு சிந்தனை என்ற ஒன்று இந்த உலகத்துக்கு கிடையாது. நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், குரூப்பா ஒரு 7 பேர் வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க என்னுடைய வகுப்பிலே. அந்த மாணவர்கள் வந்து அந்த ப்ராஜெக்டை என்கிட்ட காட்டுறான், நான் பார்த்துட்டு அசந்து போகிறேன். எப்படா பண்றீங்க, இதை யார் இந்த ப்ராஜெக்ட் பண்ணது? அந்த பையன் சொல்றான், நாங்க எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம். இல்ல சேர்ந்து பண்ண முடியாது, இதை யாரு சிந்தித்தது? நாங்க எல்லாம் சேர்ந்துதான் சிந்திச்சோம். கிடையாது. கூட்டு முயற்சி என்பது இருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. கூட்டு முயற்சி என்பது இருக்கலாம், கூட்டு சிந்தனை என்பது ஒருபோதும் இருக்க முடியாது. தனி மனித சிந்தனையாகத்தான் இருக்க முடியும்.
அஹிம்சை என்பதை இந்த இந்தியா முழுவதும் 1947க்கு வாக்குல செஞ்சது அது கூட்டு சிந்தனையா கிடையாது. ஒரே ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை. ஒரே ஒரு தனி மனிதன் அதை சிந்திச்சுட்டு அதை சொல்றார். அதை மற்றவர்கள் அதை ஒத்துக்கிட்டு இந்தியா முழுவதும் அது பரவியது என்பதனால் தனி மனித சிந்தனை கூட்டு சிந்தனையாக மாறி அது கூட்டு முயற்சியாக மாறுமே தவிர கூட்டு சிந்தனை என்று எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில். எல்லா சிந்தனையுமே தனி மனித சிந்தனை என்பதனால் இங்க இருக்கிற ஆசிரியர்களிடம் நான் வேண்டி கேட்கிறேன், நீங்கள் இது சிலபஸை மாத்தலாம், ஒரு நல்ல கல்வி சிலபஸை கொண்டுட்டு வரலாம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த புள்ளியில் ஆரம்பித்து இந்த இந்தியாவே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நான் விதைத்த அந்த 10 விதைகள் இந்த மாணவர்களுக்கு வரட்டும். நான் சொன்ன விஷயங்கள் பெற்றோர்களுக்கு வந்து சேரட்டும். ஆசிரியர்கள் நாம் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் வந்து சேரட்டும். உங்கள் அனைவருடைய திருப்பாதைகளையும் தொட்டு என் கண்ணிலே வைத்தபடி நான் விடைபெறுகிறேன். ஓம் நம சிவாய நமக. அனைவரும் எழுந்திருந்து அவர்களை கைத்தட்டி இனிவரும் கூப்பி ஒவ்வொரு விதைகளையும் நமக்கு கொண்டு பொருளமாக கொடுத்தவைக்கு நன்றி ஐயா. மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கீரடியாரெல்லாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளாவிரதம் குவலமெல்லாம் ஓங்குக எல்லா உயிரோடும் மின்பற்று வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் நெஞ்சக்கனகல்லும் நெகிழ்ந்து உருக தஞ்ச